ஒருவனுடைய வழிகள் சத்துருக்களுக்கு பிரியமாக இருந்தால் என்று எழுதப்படவில்லை, தலைவர்களுக்கு பிரியமாக இருந்தால் என்று எழுதப்படவில்லை, குடும்பத்தினருக்கு பிரியமாக இருந்தால் என்று எழுதப்படவில்லை, மற்றவர்களுக்கு பிரியமாக இருந்தால் என்று எழுதப்படவில்லை. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே அநேக எதிரிகள் உண்டு, விதவிதமான எதிரிகள் உண்டு. அதுவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் அவருடைய பிள்ளைகளுக்கு விசேஷத்த விதமான எதிரிகள் உண்டு. ஆனால் இந்த எதிரிகள் எல்லார் மத்தியிலும் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். ஒருவனுடைய வழிகள் சத்துருக்களுக்கு பிரியமாக இருந்தால் என்று எழுதப்படவில்லை, தலைவர்களுக்கு பிரியமாக இருந்தால் என்று எழுதப்படவில்லை, குடும்பத்தினருக்கு பிரியமாக இருந்தால் என்று எழுதப்படவில்லை, மற்றவர்களுக்கு பிரியமாக இருந்தால் என்று எழுதப்படவில்லை. கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால், அவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். அநேக சத்துருக்கள் இந்த உலகத்தில் உண்டு. அதுவும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களுக்கு சத்துருக்கள் அநேகர் உண்டு. காரணமில்லாத சத்துருக்கள், பொறாமை நிமித்தம், கோபத்தின் நிமித்தம். இயேசுவை குறித்து உலகமே அவன் பின்னால போயிடுச்சே, எல்லாரும் போயிட்டாங்களே, எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்குறாங்களே. இதுதான் பிரதான ஆசிரியர்களுக்கு இருந்த பொறாமை. நம்ம பின்னால ஒருத்தரும் வரலையே, அதனால அவரை கொன்றணும், குற்றம் சாட்டணும், அவர் பிசாசுகளை துரத்துகிறாருன்னு சொல்லணும், அவர் போதிக்கிறது சரியில்லைன்னு சொல்லணும். அன்னைக்கு அதே பிசாசு தான், இன்னைக்கு அதே பிசாசு தான், இன்னைக்கு அதே சத்துருக்கள் தான். அது உலகத்தில் உண்டு. ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறீர்களா? இந்த சத்துருக்கள் இருப்பார்கள், கண்டிப்பாக இருப்பார். ஒருவனுடைய வீட்டாரே அவனுக்கு சத்துருக்களாக இருப்பார்கள். இயேசுவின் சத்துருக்கள் அவருடைய வீட்டாராகவே இருந்தார்கள். நீ பிரபலமாகணும்னு இதெல்லாம் செய்கிறப்பா, நீ யூதேயாவுக்கு போ அப்படின்னு அவரை சகோதர சகோதரிகளே நம்பல. இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட சத்துருக்கள் இருக்கக்கூடும். ஆனால் அவர்கள் அனைவரும் உங்களோடு சமாதானம் பண்ணும்படியாக ஆண்டவர் செய்வார். ஈசாக்குக்கு செய்தார். அவன் பாட்டுக்கு ஆண்டவருடைய சித்தத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தான். சத்துருக்கள் போராடினார்கள். அவன் தோண்டின கிணற மூடுறதுக்கு எவ்வளவு போராடினார்கள். ஆனால் கர்த்தர் அவன் விதைத்த விதைகளை ஆசீர்வதித்தார். 100 மடங்கு விளைச்சலை தந்தார். தோண்டின இடம்லாம் தண்ணீர் வரும்படி செய்தார். கடைசியில் வந்து விழுந்துட்டாங்க. கடவுள் உங்களோட இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். நீர் பெருகி கொண்டே போகிறீர், செழித்து கொண்டே போகிறீர். நீர் எங்களை அழித்து விடக்கூடாது என்று எங்களோட ஒப்பந்தம் பண்ணிங்கன்னு சொன்னாங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில். உங்களுக்கும் அப்படியே நடக்கும். சரி, என்னென்ன சத்துருக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க? தெய்வீகத்துக்கு, காட்லினஸுக்கு எதிரிகளான சத்துருக்கள் இருக்கிறார்கள். அவங்க காட்லினஸே விரும்பாதவர்கள், தெய்வத்துவத்தையே விரும்பாதவர்கள், பரிசுத்தத்தையே விரும்பாதவர்கள், சுத்த வாழ்க்கையை விரும்பாதவர்கள். அதை செய்யக்கூடாது, எல்லாம் அசுத்தமா இருக்கணும், குடிக்கணும், லஞ்சம் வாங்கணும், போதைப் பொருட்களுக்கு அடிமையா இருக்கணும். அப்படிப்பட்டவர்களை தான் அவங்க பெருமைப்படுத்தி அவங்கள கொண்டாந்து சமுதாயத்தில் வச்சு அவங்களுடைய நலனுக்காக அவர்களே உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகளை அழிக்க முற்படுகிறார்கள். அவர்களுக்கு சத்துருக்களாக எழும்புகிறார்கள். ரோமர் 8:7 வாசித்து பாருங்கள். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்ச சிந்தை அது ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நான் சொன்னது போல பயங்கரமான இச்சைகளுக்கு அடிமையானவர்கள், போதைகளுக்கு அடிமையானவர்கள். இவங்களை பெருசுப்படுத்தி ஆண்டவருடைய பரிசுத்தத்திற்கு எதிராக இவர்கள் கிரியை செய்கிறார்கள். பரிசுத்தமா ஒருத்தனும் வாழ கூடாது.
யாக்கோபு 4:4 விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். கொலோசியர் 1:21 முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். இதுதான் இயேசுவாமி செஞ்சார். இவ்விதமான பகைஞராக நீங்கள் இராதபடி உங்களை மறுரூபப்படுத்தும்படியாக இயேசு தமது மாம்ச சரீரத்திலே மரணத்தை சுமந்து கொண்டார். உங்களுக்காக இந்த பாவ இச்சை கொண்டு வரும் மரணத்தின் வழியாக அவர் சென்றார். அந்த மரணத்தின் வல்லமையை அழித்தார். எபிரேயர் 2:14-15 படி இன்றும் இயேசுவின் நிமித்தம் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. இவ்விதமான எதிரிகளாக நீங்கள் இருக்கக்கூடும். எதிரிகள் மத்தியிலே பாடுகளை அனுபவிக்கக்கூடும். என்று இயேசு மரணத்தின் வழியாக கடந்து சென்றபடியினால் இவ்விதமான பாவ இச்சைகள், இவ்விதமான பரிசுத்தத்திற்கு விரோதமாக இருக்கும் சத்துருக்களின் வல்லமைகளை ஆண்டவர் மேற்கொள்ளும்படியாக பலன் கொடுக்கிறார். வல்லமையை விளங்கச் செய்கிறார். அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் உங்களை செழிக்கச் செய்வார். ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் பரிசுத்தத்தை பெருகச் செய்வார். பரிசுத்தம் பெருகிக்கொண்டே போகும். உத்தமர்களாக இருப்பீர்கள். இயேசுவை போல இருப்பீர்கள். அதுதான் ஆண்டவருடைய பதில். இரண்டாவதாக, சிலுவையின் ஆசீர்வாதத்திற்கு எதிரிகள். பிலிப்பியர் 3:18 ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு. அவர்களுடைய தேவன் வயிறு. அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையை. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாக தான் சகல பாக்கியமும் வருகிறது என்று வேதம் கூறுகிறது. ஒருவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். இயேசுவின் இரத்தத்தினால், சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்படுகிறான் என்று வேதம் கூறுகிறது. 1 யோவான் 1:7. இரண்டாவதாக, சாபங்கள் எல்லாம் நீக்கப்படுகிறது. கலாத்தியர் 3:13 படி அத்தனை சாபமும் நீங்குது. மூன்றாவதாக, நோய்கள் எல்லாம் நீங்குகிறது. இயேசுவின் தழும்புகளினால், காயங்களினால் ஏற்பட்ட தழும்புகளினால். ஏசாயா 53:5 இயேசுவின் தழும்புகள் நம்மை குணமாக்குகிறது. காயங்கள் நம்மை சுகமாக்குகிறது. நோயிலிருந்து விடுவிக்கிறது. இதெல்லாம் நம்புறதில்லை. நம்பாத எதிரிகள். எபிரேயர் 2:14-15 படி பிசாசுகளை துரத்துகிறது. மார்க்கு 16:17 படி இன்னும் ஐந்தாவதாக சகல செழிப்பையும் கொண்டு வருகிறது. பிலிப்பியர் 2:6-10 வரைக்கும் எழுதியிருக்கிறபடி அவர் தம்மை வெறுமையாக்கினார். எதற்காக? நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்ற முடியாது. எனக்கு அருமையானவர்களே, சிலுவையின் பாடுகளை நம்பாத எதிரிகள். அதை வைத்து நாம் பிரசங்கம் பண்ணும் பொழுது, அதை வைத்து ஜெபிக்கும் பொழுது இதெல்லாம் தவறு என்று நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள். இந்த எதிரிகளின் வல்லமைகளை ஆண்டவர் நீக்கும்படியாக, அழிக்கும்படியாக, மேற்கொள்ளும்படியாக நாம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாகவும் அற்புதங்களை செய்கிறார். ஜனங்களை ரட்சிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். சாபத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடைபெறுகிறது. இவ்விதமாக இருக்கும் சத்துருக்கள் அவர்களே வந்து பாக்கியத்தையும் பலனையும் பெறும்படியாக தேவனமோடு இருக்கிறார். எங்களுக்கு சாபம் வந்துடக்கூடாது, எங்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லும்படியாக தொடர்ந்து நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தால், தொடர்ந்து ஊழியத்தை செய்தால், தொடர்ந்து ஜனங்களுக்காக ஜெபித்தால், தொடர்ந்து ஏழைகளை பராமரித்தால், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் கூட இருந்து சத்துருக்களே வந்து நம்மோடு சமாதானம் பண்ணும்படி செய்வார். கடவுள் உங்களோடு இருக்கிறார். அவருடைய வல்லமையினால் தான் இதை செய்கிறீர்கள் என்று. ஆகவே தொடர்ந்து நாம் செய்வோம், தொடர்ந்து செய்வோம். மூன்றாவதாக, ஆண்டவருடைய சேவையை செய்யாதபடிக்கு தடுத்து நிறுத்தும் எதிரிகள். யூதாஸ் யோவான் 13:2 பிசாசு அவன் காதுல போட்டான், 30 வெள்ளிக்காசை வாங்கிக்கோ, லஞ்சத்தை வாங்கிக்கோ, நீ இயேசுவை மறுதலி,
பணம் வேணும்ப்பா. இயேசுவை மறுதலை. கூடவே இருந்த யூதாஸ், கூடவே இருந்த சீஷன், இன்னும் இயேசு உயிரோடு எழுந்திருப்பதை, அந்த தூதன் வந்து அந்த கல் தள்ளப்பட்டதை நேரில் பார்த்து அந்த காட்ஸ், காவலாளர்கள் நேரில் பார்த்தார். போய் சொல்றாங்க பிரதான ஆசாரியர்கிட்ட, இயேசுவை கொலை செய்ய ஒப்பு கொடுத்த அந்த வேத பாரகர், அதாவது வேதத்தை போதிக்கும் மக்கள், அவங்க உடனே என்ன செஞ்சாங்க? லஞ்சம் கொடுத்தாங்க. இந்த காசு வாங்கிக்கோ, லஞ்சத்தை வாங்கிக்கோ, நாங்கள் போய் தேசாதிபதியத்தையும் லஞ்சத்தை கொடுத்து சரி பண்ணிடுறோம். மேலேயும் லஞ்சம், கீழேயும் லஞ்சம், சரி பண்ணிடுறோம் என்று சொன்னார்கள். ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவருடைய பணியை நிறுத்துகிறவர். அதன் பிறகு இந்த ஜனங்க, இந்த பிரதான ஆசிரியர் சொன்னாங்க, இயேசு எங்க உயிரோடு இருந்தார்? அப்படி சீஷர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க பாடி. இப்போ பாடி இருக்கணும் இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். லஞ்சம் கொடுத்து தேவனுடைய வல்லமையை நிறுத்த முடியாது. ஆண்டவர் அதற்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டார். அந்த சத்துருக்களை எல்லாம் மறுரூபப்படுத்துவார். இல்லைன்னா யூதாஸ் போல அவங்களே தூக்கு மாட்டி செத்து போயிடுவாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தொடர்ந்து நிற்கும். கர்த்தருடைய ஊழியர்கள் தொடர்ந்து சேவை செய்வார்கள். நாம் செய்ய வேண்டியது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், நாம் செய்ய வேண்டியது ஆண்டவரே உம் சித்தமாகட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். வாசல் திறந்தே இருக்கும். கோடிக்கணக்கான மக்கள் இயேசுவின் ரட்சிப்பை பெற்று அவருடைய பிள்ளைகளாக வாழ்வார்கள். இதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் உன்னை குற்றப்படுத்தும்படி சொன்ன நாவுகளை நீ குற்றப்படுத்துவாய் என்று வேதம் கூறுகிறது. இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உங்களோடு இந்த சத்துருக்கள் எல்லாம் மனம் திரும்பி சமாதானம் பண்ணும்படி அருள் புரிவாராக. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சாட்சி சொல்லும்படி அருள் புரிவாராக. ஏசப்பா, இந்த அருளை உமது பிள்ளைகள் மீது வைக்கிறோம். அதை உறுதிப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும், கனத்தோடு உமது சித்தத்தை நிறைவேற்ற கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஆமென். எனக்கு அருமையானவர்களே, காருண்யா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன்ஸ் ஆரம்பமாயிருக்கிறது. மீண்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன், வெகு விரைவில் அட்மிஷன்ஸ் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங், ஏஐ, இன்னும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மீடியாவில் அருமையான புது பாடத்திட்டங்கள் இருக்கிறது. அதில் நீங்கள் பயன்பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். MBA இருக்கிறது, கிரிமினாலஜி, இன்னும் ஃபாரன்சிக் சயின்ஸ், பல பாடத்திட்டங்கள் இருக்கிறது. PhD வரைக்கும் இருக்கிறது. PhDக்கெல்லாம் நிறைய அலவன்ஸ் இருக்கிறது. இன்னும் நிறைய மார்க் வாங்கின கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு உயர்ந்த ஸ்காலர்ஷிப் இருக்கிறது. ஃபுல் டியூஷன் வேவர் இருக்கிறது. ஆகவே நீங்கள் விரைவாக இந்த சீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆகும் முன்பதாக சேர்ந்து கொள்ளுங்கள். நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். அதோடு கூட you will become transformers as well as global leaders. உங்களுடைய வாழ்க்கையும் மாறும். உயர்ந்த ஸ்தானத்திற்கு வருவீர்கள். தேசிய அளவிலே, உலக அளவிலே தலைவர்களாக, தலைவிகளாக திகழும்படியாகவும் காருண்யா உங்களை புதுப்பித்து, உங்களை பயிற்றுவித்து, உங்களை உருவாக்கும். வாருங்கள், காருண்யாவில் சேர்வதற்கான வழிமுறைகளை இப்பொழுது கேட்போம். For more information, visit www.karunya.edu. Join Karunya today and make your dreams a reality. அதோடு கூட ஃபேமிலி பிளெஸிங் பிளான், இயேசு அழைக்கிறார் ஃபேமிலி பிளெஸிங் பிளானில் சேர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்திற்கே ஒரு பாதுகாவல் உண்டாயிருக்கும். உங்கள் குடும்பத்தின் மூலமாகவும் பாக்கியம் திரளான ஜனங்களுக்கு வரும். உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதை குறித்து இப்பொழுது எப்படி சேர்வது என்று நாம் கேட்போம். அன்பானவர்களே, ஒவ்வொரு குடும்பமும் இறைவனின் ஆசீர்வாதம், பாதுகாப்பு, தெய்வீக சுகம், செழிப்பு, சந்தோஷம், சமாதானத்தோடும் வாழ்ந்திருக்க, குடும்பங்களுக்காக பிரத்யேகமாக அனுதினமும் பிரார்த்தனையை ஏறெடுக்க இறைவன் டாக்டர் பால் தினகரன் அவர்களுக்கு கொடுத்த திட்டம்தான் இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத திட்டம். இத்திட்டத்தில் சேரும் குடும்பத்திற்காக அனுதினமும் தினகரன் குடும்பத்தினர்கள் மற்றும் இயேசு அழைக்கிறார் ஜெபக்கூபர ஜெப வீரர்கள் விசேஷித்த பிரார்த்தனையை ஏறெடுத்து வருகிறார்கள். உங்களது தியாகம் நிறைந்த நன்கொடைகளால் மற்றவரின் ஆசீர்வாதத்தின் பிரதிபலன்
உங்களை வந்தடைவது 100 மடங்கு உறுதி. இன்றைய திட்டத்தில் உங்கள் குடும்பத்தை இணைத்திட www.jesuscalls.org என்ற இணையதளத்தில் பதிவிடுங்கள், அல்லது ஜீசஸ் கால்ஸ் மொபைல் ஆப் மூலமாகவோ அல்லது அருகில் உள்ள இயேசு அழைக்கிறார் ஜெப கோபுரத்திலும் நீங்கள் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு 044-2345-6677 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத திட்டம். உங்கள் குடும்பம் தேவனின் கரங்களில். மரணத்துக்குரிய காரியங்களிலிருந்து ஆண்டவர் மீட்டெடுப்பதை நாம் பார்க்க போகிறோம். உங்கள் துக்கம், கண்ணீர், கவலை அனைத்தும் மாற நம்பிக்கையுடன் வாருங்கள். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்படேன். வரும் ஜூன் 7ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு சாமுவேல் தினகரன் அவர்கள் தேவ செய்தி வழங்கி நமக்காக ஜெபிக்க உள்ளார். அவர் ஜீவனால் நாம் நிரம்ப போகிறோம். அற்புதத்தை பெற அனைவரும் மாறி நடைபெறும் இடம் இயேசு அழைக்கிறார் ஜெப கோபுரம், ஜேசி கார்டன், 96 பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 6,95,000. மேலும் தொடர்புக்கு 6380752311. மறந்து விடாதீர்கள். வரும் ஜூன் 7ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு ஞாயிறு ஆசீர்வாத கூட்டம். யாவரும் குடும்பமாய் வாருங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள்.